Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா C# க்கும் Java என்ன டிஃபரன்ஸ்ங்கறத நம்ம பார்க்கறோம். ரெண்டுமே பார்த்தோம் அப்படினா ஃபேமஸான ஒரு OOPS லாங்குவேஜ். சோ அதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்ங்கறத இப்போ நம்ம வந்து டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா C# உடைய ஃபைல் நேம் வந்து .cs ன்னு தான் நீங்க சேவ் பண்ணனும். அதாவது நீங்க மேனுவலா போடுறீங்க அப்படினா ஃபைல் நேம் வந்து ஏதாவது கொடுத்துக்கலாம். ஆனா எண்ட் பண்ணும்போது .cs ன்னு தான் சேவ் பண்ணனும். .cs னா C# ஃபைல் அப்படினு அர்த்தம். ஜாவாக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா ஃபைல் நேம் வந்து .java தான் நீங்க சேவ் பண்ணனும். ஒருவேளை நீங்க ஐடி யூஸ் பண்ணீங்க அப்படினா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜுக்கும் ரன் டைம் மேனேஜர் இருக்கும். ரன் டைம் மேனேஜரோட வேலையே என்னன்னா நீங்க எழுதின ப்ரோகிராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா C#க்கு வந்து ரன் டைம் மேனேஜர் பார்த்தோம்னா CLR காமன் லாங்குவேஜ் ரன் டைம். இது வந்து ஏன் காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னா .NETல பார்த்தோம்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 40க்கு மேலே இருக்கும். அதில் C# தான் வந்து பிரைமரி. அதனால ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ரன் டைம் செட் பண்ணுறதோட அந்த ரன் டைமோட மேனேஜரை காமனாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து C# உடைய ரன் டைம் இன்ஜின். அது மாதிரி ஜாவாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா JVM ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜாவாவுடைய ரன் டைம் மேனேஜர் வந்து JVM தான். JVM மூலமாக தான் நம்ம வந்து ஃபைலை கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். அடுத்தது டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா C# வந்து இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் சப்போர்ட் பண்ணும், ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஜாவா வந்து இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஜாவாவில் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் பிளாக் மட்டும்தான் இருக்கும். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா C மாதிரி C# வந்து ஸ்ட்ரக்சர் யூனியன் ஈனம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஜாவா வந்து இந்த எந்த கான்செப்டுமே சப்போர்ட் பண்ணாது. ஸ்ட்ரக்சர் கிடையாது, யூனியன் கிடையாது, ஈனம் கிடையாது. அதுக்கப்புறம் ஓவர்லோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா C# வந்து C++ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணும், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஜாவா வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சப்போர்ட் பண்ணாது. அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C++ மாதிரி C# சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஜாவா வந்து கால் பை வேல்யூ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா C# உடைய அவுட்புட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா .exe தான் ஸ்டோர் ஆகும். அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி யார் பண்ணாலும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாவாவுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா .exல ஸ்டோர் ஆகுது. அது எப்பயுமே வந்து .jar ஜாவா ஆர்ச்சிவ் ஃபைல். ஸோ .jarல தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து ரெண்டுத்துக்கான மெயின் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐடி வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா C#க்கு பிரைமரியான ஐடி வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ தான். அது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2022 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 19 வெர்ஷன் இருக்குது, 17, 15 நிறைய வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் முழுசாக வந்து C# லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப் டெவலப்புங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐடி. இது இல்லாமல் நீங்கள் எடிட்டர் ரொம்ப லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபேஸ்புக் லைட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோக்கு லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா VSE விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர் தான். இது வந்து ஃபுல் ஃபீச்சரும் சப்போர்ட் பண்ணாது. நார்மலாக ஒரு ஊப்ஸ் C# நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஜாவாவுக்கு வந்து ஃபேமஸான ஐடி பார்த்தோம் அப்படின்னா நெட்பீன்ஸ் வந்து சொல்லலாம். அது வந்து சூப்பராக எக்ஸலண்டான ஒரு ஐடி. நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா நெட்பீன்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஐடி. அதுக்கப்புறம் எக்லிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல ஐடி தான். அதுக்கப்புறம் இப்போ இன்டெலிஜே ஐடி இருக்குது. அதுவும் வந்து ஒரு எக்ஸலண்டான ஐடி தான். இந்த 3 ஐடியுமே ஜாவாவுக்கு வந்து ஃபேமஸ் தான். இது இல்லாமல் நீங்கள் வந்து எடிட்டர் யூஸ் பண்ண அப்படின்னா VS எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இப்போ நிறைய ஆன்லைன் கம்பைலரும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கோராக போகிறீங்க அப்படின்னா நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எக்லிப்ஸ் ஆர் இன்டெலிஜே. அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா C# ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் மாறும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெத்தடில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டலாக தான் நீங்கள் போடணும். மெயின் நீங்கள் எழுதும் பார்த்தீங்களா, அதில் M வந்து கேபிட்டலாக தான் C# போடணும். அப்படி போடலை அப்படின்னா எரர் காமிக்கும். ஆனால் ஜாவாவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து 9th டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா C# சரி ஃபைல் நேமும் சரி கிளாஸ் நேமும் சரி ஒரே நேமில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ஃபைலை test.cs சேவ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்கிற மெயின் கிளாஸோடைய நேம் வந்து நான் டெஸ்ட்டு அப்படின்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நான் ஹலோன்னு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? C# இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் ஜாவாவில் வந்து நீங்கள் மேனுவலாக போடும்போது ஃபைல் நேம் என்ன சேவ் பண்ணுறீங்களோ அதே நேம் தான் வந்து கிளாஸ் நேமாக இருக்கணும். அப்படி மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காமிக்கும். இது வந்து ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். அடுத்து 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா C# வந்து அலைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து C# வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்டையர் பேக்கேஜை தான் லோட் பண்ணும். ஆனால் அந்த பேக்கேஜில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸை நீங்கள் லோட் பண்ணணும் அப்படின்னா C# பண்ண முடியாது, எரர் தான் காமிக்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைஸுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசிங் system.console அப்படி போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து system.console இந்த நான் அலைஸுக்கு அசைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா எரர் காமிக்காது. இதுதான் வந்து முக்கியமான டிஃபரன்ஸ்.
இங்க Pங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலைஸோட நேம். அது வந்து நீங்க எந்த கேரக்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்காவும் கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க டைரக்டா வந்து இப்படி போட்டீங்க அப்படின்னா C# கண்டிப்பா எரர் காமிக்கும். இப்படி போட்டீங்கன்னா வேலிட். ஆனா இப்படி போட்டீங்க அப்படின்னா C# எரர் காமிக்கும். ஏன்னா C# பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிளாஸை லோட் பண்ண முடியாது. ஆனா ஜாவால வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நீங்க பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜாவாவுடைய அந்த லோட் பண்ணுறதுக்கும் C# லோட் பண்ணுறதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ C# அப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அலைஸ் கான்செப்ட் போட்டால் தான் பண்ண முடியும். அலைஸ் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா எரர் தான் காமிக்கும். ஸோ இங்கே ஜாவா வந்து பார்த்தோன்னா ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் அலைஸ் கான்செப்ட். அதுக்கு பதிலாக ஜாவாவில் வந்து நீங்கள் அதாவது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எரர் காமிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இம்போர்ட்டு இந்த மாதிரி அலைஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி போட்டாலே போதும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஜாவா. ஜாவாவில் வந்து என்னன்னா ஜாவாவில் ஒரே டைமில் நீங்கள் வந்து என்டையர் பேக்கேஜையும் லோட் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் கிளாஸையும் லோட் பண்ண முடியும். ஜாவாவில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் C# வந்து ஒரே டைமில் என்டையர் பேக்கேஜை மட்டும் தான் லோட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த அலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இதுதான் வந்து வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ ஜாவாவில் வந்து நீங்கள் அந்த கிளாஸ் நேம் தெரிஞ்சுன்னா அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா சிம்பிளாக ஸ்டார் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஜாவாவில் வேலிட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா C# வந்து என்ன அப்படிதான் அதான் இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ C# is used to import only namespace and class can be done through the arrays concept. ஜாவாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைமில் பேக்கேஜும் லோட் பண்ண முடியும், கிளாஸஸையும் லோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து முக்கியமான டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. ஸோ C# என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்க்டாப் விண்டோ அப்ளிகேஷன். அதாவது நம்ம ஒரு ரியல் டைம் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து C# என்ன பண்ண முடியும் அப்படின்னா விண்டோ ஃபார்ம்ஸ். இந்த விண்டோ ஃபார்ம்ஸ் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு டெக்னாலஜி. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பண்ண முடியும். இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா WPF விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன். ஸோ WPFங்கிறது இதோட அட்வான்ஸ்டு. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா விண்டோ ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மோஸ்ட்லி பண்ண முடியும். சில டைம் மல்டிமீடியா அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் இருக்காது. அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து இந்த WPF வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்க்டாப் டெக்னாலஜி ஜாவாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஆப்லேட்டு. இப்போ அது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது AWT. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டெட்லைனாக தான் இருக்குது. இப்போ வந்து ஜாவா ஸ்விங்கு. ஸோ ஜாவா ஸ்விங்குக்கு இந்த விண்டோ ஃபார்ம்ஸு WPF வந்து ஈக்குவலண்ட். அதுக்கப்புறம் ஜாவா எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின். அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா .NETல வந்து நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ASP.NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், அல்லது சேம் இந்த WPF.NET யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த WPF.NET வந்து விண்டோ அப்ளிகேஷனுக்கும் பண்ண முடியும், இன்டர்நெட் அப்ளிகேஷனுக்கும் பண்ண முடியும். ஸோ ஒரே இதில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரே ஃப்ரேம் ஒர்க் வச்சு ரெண்டுத்தையும் பண்ண முடியும். ஆனால் ஜாவாவில் வந்து யூஸ் பண்ணுற பேசிக்கான வெப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா JSP சர்வலெட். ஓகேங்களா? இன்னும் அட்வான்ஸாக போனோம்னா நிறைய இருக்கும். ஹைபர்நெட், ஸ்ப்ரிங் அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஒரு பேசிக்கான வெப் டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா JSP சர்வலெட். அதுக்கப்புறம் ஜாவாவில் டேட்டாபேஸ் டெக்னாலஜி வந்து ADO.NET அப்படின்னு சொல்லுவோம், ADO.NET. இங்கே வந்து C# இது ஜாவாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா JDBC. C# வந்து பார்த்தோன்னா ADO.NET. அடுத்தது வந்து ஒரு பேசிக்கான மொபைல் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து C# வந்து காம்பேக்ட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அல்லது காம்பேக்ட் ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நீங்கள் ஒரு பேசிக்கான என்ட்ரியில் மொபைல் அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதுக்கு வந்து இப்போ வந்து டெட்லைன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா விண்டோ ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இப்போ ட்ராப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா Xamarin யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Xamarin யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண முடியும். அது மாதிரி ஜாவாவில் வந்து பேசிக்கான மொபைல் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா J2ME. அதுதான் வந்து பேசிக் சப்போர்ட். அட்வான்ஸாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது 14th டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா C# வந்து சில நியூ கான்செப்ட்லாம் சப்போர்ட் பண்ணும். அது என்ன அப்படின்னா ஈவெண்ட்டு, டெலிகேட்டு, ப்ராப்பர்ட்டிஸு, இண்டெக்ஸர். இதெல்லாம் வந்து C# புதுசு. ஓகேங்களா? ஜாவாவில் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தோன்னா ஆக்சஸ் மாடிஃபையர். ஏன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையர் தான் ஒரு ப்ரோக்ராமிங்குடைய எலிமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுது. அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது கிளாஸுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல். அதாவது நீங்கள் கிளாஸில் பப்ளிக் ப்ரைவேட் எதுவுமே போடலை அப்படின்னா சிஸ்டம் வந்து இன்டர்னலாக எடுத்துக்கும். அது மாதிரி C# வேரியபிள், மெத்தட், ப்ராப்பர்ட்டி அதுக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு மாடிஃபையரும் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஜாவாவில் வந்து கிளாஸ் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் எதுவுமே போடல அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கும், அல்லது வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஃபால்ட் அல்லது ஃப்ரெண்ட்லி. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் கீவேர்ட்லாம் கிடையாது, அது அசம்ஷன் மாதிரி தான்.
அது மாதிரி ஜாவாவில் வேரியபிள் மெத்தட் ப்ராப்பர்ட்டி வந்து மோஸ்ட்டாக ஜாவாவில் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு வந்து ப்ரைவேட் தான். ஸோ சி ஷார்ப்பில் என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து ஜாவாலையும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ஷார்ப்பில் இந்த இன்கம்ப்ளீட் டைப்ஸ் இன்டர்ஃபேஸு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதுக்கு வந்து டிஃபால்ட்டான மாடிஃபையர் வந்து பப்ளிக் தான். ஜாவாலையும் அதே தான். ஸோ ஜாவாலையும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பப்ளிக் மாடிஃபையர் தான். அதுக்கப்புறம் சி ஷார்ப்பில் டெலிகேட்டுங்கிறது நியூ கான்செப்ட், அதுக்கு முக்கியமான மாடிஃபையர் வந்து சீல்டு. எதுவுமே போடல அப்படின்னா சீல்டாக எடுத்துக்கும். ஜாவாவில் எந்த ஒரு டெலிகேட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 15 டிஃப்ரென்ஸ் வந்து சி ஷார்ப்புக்கும் ஜாவாவுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ணும்போது சி ஷார்ப்புக்கும் ஜாவாவுக்கும் எப்படிங்கிறத ஈஸியாக வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜை மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணி அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் பூஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம சி ஷார்ப் ஜாவாவுடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.